அன்பிற்கினிய புறா வளர்ப்பு ரசிகர்களுக்கு வணக்கம். புறாவின் கண்களை பற்றி இங்கு பேசுவோம். புறாவின் இடது கண்ணுக்கும் வலது கண்ணுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அதிக நேரம் பறந்து இறங்கிய புறாவிற்கும் அல்லது போட்டிகளில் பங்கேற்று தொலைதூரத்தில் விடப்பட்ட புறாக்கள் வீடு வந்து சேரும் நிலையிலும் அதனுடைய கண்கள் வித்தியாசத்தை காண்பிக்கும். அதனை நாம் கவனத்தில் கொள்தல் மிக அவசியம். அதிக நேரம் பறந்து இறங்கிய புறாக்களின் கண், அதாவது இடது கண், மிகவும் பிரகாச நிலையில் இருக்கும். வலது கண்ணானது ஒப்பீட்டளவில் ஒரு மங்கலான தன்மையில் இருக்கும். இதனை ஏன் இங்கே சொல்கிறேன் என்று சொன்னால், அதிக நேரம் பறந்து இருந்தால் மட்டுமே அதனுடைய இடது கண் பிரகாச நிலையில் காணப்படும். இடது கண்ணை இந்த மாதிரியான ஒரு கணிப்பில் நாம் வைத்து கொண்டு வலது கண்ணையும் நாம் பார்க்க வேண்டும். அதாவது பிரீடிங் செய்முறையில் இந்த புறாக்களை ஈடுபடுத்தும் பொழுது நாம் வலது கண்ணையும் இணைத்து பார்க்க வேண்டும். அப்படி என்றால் கண்களை மட்டும் வைத்து நாம் பிரீடிங் முறைக்கு தேர்ந்தெடுக்க முடியுமா என்றால் கண்டிப்பாக கூடாது. அதனுடைய வம்சாவளியையும் இணைத்துத்தான் நாம் பார்க்க வேண்டும். நன்றி. இதுபோன்ற புறா பற்றியான நுட்ப செய்திகளை தருபவர் உங்கள் அபிமானி ரியோ சூரியன். நன்றி, வணக்கம்.